ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி போட்டுக்கலாம். அரிசி புழுங்கல் அரிசியாக எடுத்துக்கோங்க, பச்சரிசி எடுக்காதீங்க. ரேசன் அரிசி எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுருங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடியட்டும். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடானதும் நம்ம வடிச்சு வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா அரிசியில உள்ள ஈரப்பதம் எல்லாம் முழுமையா போயிடும். அதுக்கப்புறமா இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாம நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். ஒரு அரிசி கூட பொரியாம இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதை ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்ல அதே பேனை வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம அரிசி எடுத்த அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை சேர்த்துட்டு அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் நல்லா முழுமையா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெள்ளை தண்ணிய வேறொரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. மாத்திட்டு அதே பேன்லயே ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க. வெள்ளத்துல தூசி மண் இருந்தா உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதும் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில வெள்ளைப்பாக விட்டு பாருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கையில நல்லா உருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டி எடுக்க வரணும். ஸோ இந்த பாகுபதம் நம்ம எடுக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஃபுல்லா சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க பொரி அரிசியை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லத்தோட அரிசியில நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சூட்டோடையே நம்ம இதை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். நான் ஏற்கனவே பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிளேட்ல சேர்த்துறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த சூட்டோடையே நீங்க பண்ணணுங்க. ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கெட்டி ஆயிரும். அதனால சூட்டோட நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி கூட விட்டுட்டீங்கன்னா சமமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டா இதை இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகா எடுக்க வரும். நல்லா ஒட்டாம வந்துடும் நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால. பாருங்க, அவ்வளவுதான். நம்மளோட சூப்பரான நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. வெறும் வீட்டில் இருக்க அரிசி வெல்லம் மட்டும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.